பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது அன்றாடம் நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பலகீனம் ஏற்பட்டாலும் தேவன் ஏன் என்னை இப்படியாக சோதிக்கிறார், ஏன் இந்த சோதனைகளின் வழியாய் நான் கடந்து செல்ல வேண்டும், ஏன் ஏன் என்று சொல்லி நாம் கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் திராணிக்கு மேலாக அவர் ஒருபோதும் உங்களை அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் சொல்லுகிறது, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீர் கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். லோத்தினுடைய சம்பவம், லோத்தினுடைய காரியம். லோத் அவன் வாழ்ந்த இடத்தை, சோதம் கொமரா, அந்த இடத்தை தேவன் அழிக்கும்படியாய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த சோதோமியருடைய பாவங்கள், கொடூரமான காரியங்களை நிமித்தம் தேவன் அதன் மேல் அருவருப்பு பட்டு அதை அழிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த இடத்துல லோத், நான் தப்பித்து கொள்ளும்படிக்கு எனக்கு இந்த சிறிய ஊரை இது அருகாமையில் இருக்கிறது என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்கிறான். அப்பொழுது உன் ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு ஓடிப்போ என்று ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். இது அவனுடைய வாழ்விலே உண்டான ஒரு பெரிய ஒரு சோதனை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை வேத வசனம் சொல்கிறபடி சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, ஆனால் நாம் சோதனையை சகிக்காதபடிக்கு, சோதனைக்கு எப்படி நாம் அந்த சோதனையை நாம் வேறு விதமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு அதற்கு என்ன வழி என்பதை நாம் நினைத்து கொண்டு அதற்காக தேவனை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். தேவனை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, நான் சொல்கிறது கேளுங்க கொஞ்சம் அப்படின்ற லெவலில் நாம் கடந்து வருகிறோம். ஆனால் தேவன் அப்படி நம்முடைய காரியங்களிலே நமக்கு இசைவாய் அவர் இசைந்து கொடுக்கும்படியான காரியங்களை செய்கிறவர் அல்ல. நாம் அழிவிலிருந்து தப்பிவித்து கொள்ளும்படிக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறார். அந்த காரியங்களின் வழியாய் நாம் கடந்து வருகிற பொழுது, அந்த பாதைகளின் வழியாய் நாம் கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்வை நிச்சயமாக அவர் வளமாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாத நிலைகள் நாம் கடந்து போகத்தக்கதாக அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளை கண்டு நீங்கள் புலம்பாதபடிக்கு, உங்கள் சோதனையிலே அவர் ஜெயத்தை கொடுக்கும்படியான அவருடைய கிருபையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நிச்சயம் தேவன் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.